ஒரு டான்ஸ் தொற்று நோய் வந்து காலில் ரத்தம் சொட்ட சொட்ட 3 மாசம் சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு 400 பேர் டான்ஸ் ஆடியே இறந்து போயிருக்காங்களாம். அப்படி ஒரு உண்மை கதை பத்தி தான் சொல்ல போறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். 1518ல பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற நகரத்துல ஃப்ரௌட்ராஃபென்ற ஒரு பொண்ணு திடீர்னு ரோட்ல வந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. மியூசிக் எதுவுமே இல்லாம சும்மா உடம்பு குலுங்கி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க கூடவே ஒரு 10 பேர் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவே 30 பேர் ஆயிருக்கு, அப்புறம் 100 பேர் ஆயிருக்கு, கடைசியா 400 பேர் வரைக்கும் அந்த ஆட்டத்துல கலந்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு ஹாப்பியான ஒரு டான்ஸ் மாதிரி இல்லையா, ரொம்பவே வித்தியாசமான, அதை கட்டுப்படுத்தவே முடியாம இருந்திருக்கு. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாம சாப்பாடு தண்ணி இல்லாம ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால ரொம்ப டயர்ட் ஆகி சில பேர் இறந்து போயிருக்காங்க. பசி தாகத்தால இறந்திருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த டான்ஸ் பிளே ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஜூலைல ஆரம்பிச்சு செப்டம்பர் வரைக்கும் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த காலத்துல இது என்னன்னே தெரியாம இது ஒரு சாபமா மந்திரமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இதை நம்பிட்டு இருந்திருக்காங்க. பட் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இருந்த பசி பஞ்சத்தால மாஸ் ஹிஸ்டீரியா மாதிரியான மன அழுத்தத்தால வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு தியரி, அவங்க சாப்பிட்ட கம்புல எர்காட் ஃபங்கஸ் வந்து அதுல இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன்னால இப்போ இருக்கிற LSD ட்ரக்ஸ் மாதிரியான ஹல்யூசினேஷன் ஆகி இப்படி தங்களுக்கே தெரியாம ஆடிட்டு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் எதுக்குமே சயின்டிபிக் ப்ரூஃப் இல்ல. இதனால எத்தனை பேர் இறந்தாங்க, எத்தனை பேர் மாயமா மறைஞ்சாங்கன்றதுக்கும் ப்ரூஃப் இல்ல. இதுதான் வரலாற்றிலேயே மர்மமான ஒரு நோயா இந்த டான்ஸ் பிளேக் ஆஃப் 1518 சொல்றாங்க. நீங்க இந்த டான்ஸ் ஃபீவர் எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி குட்டி ஸ்டோரிக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.